ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நல்லா முறுன்னு வெங்காயம் பக்கடங்க சூப்பராக வீட்டில் சுட சுட டீயோட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செஞ்சேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா அலசிட்டு பொடியாக பிரியாணிக்கு நறுக்குவோம்ல அவங்க அது மாதிரி சன்னமாக நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. நல்லா வெங்காயத்தை உதுத்து விட்ருங்க. அந்த மண்டையை கட் பண்ணாவே நல்லா பொடியாக நீளமாக வரும். அது மாதிரி நறுக்கி சைஸ் வாரியாக பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் பக்கடா. இதில் இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மெயின் மஞ்சத்தூள் சேர்க்காம இருக்கக்கூடாது, மஞ்சள் தூள் சேர்த்துங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துங்க. கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துங்க. பக்கடாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துங்க. ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க. சோம்பு நல்லாயிருக்கும், சூப்பராக சாப்பிடும்போது அந்த வாசனை வரும்ல, அந்த சோம்பு வாசனை அதை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒன்று கூடி நல்லா வெங்காயத்துலேயே அவ்வளோ தண்ணி வருங்க. நீங்கள் தண்ணியே ஊற்ற வேணாம், நல்லா பெசன்னு பிசைஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் தான் மாவு சேர்த்துக்கணும். என்னென்ன மாவு சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. கடலை மாவு அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ பார்த்து சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று போல் பிசையணும். பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. இது வாய்வு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் இந்த பக்கடா சாப்பிடும்போது இந்த பெருங்காயம் சோம்பு வாசனை அதெல்லாம் நல்லாயிருக்கும். பூண்டையும் தோலோட ஒரு 10 பல் பூண்டை நச்சு அதில் போட்டுக்கோங்க. பூண்டு போட மறந்துடாதீங்க, கண்டிப்பாக பூண்டு சேர்த்துங்க. இந்த பூண்டு பெருங்காயத்தூள் சோம்பு அதெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த மலையில் நனைஞ்சிட்டேனாங்க, அது இந்த கணன்னு இருக்குங்க, சலதோஷம் பிடிச்சிட்டு அதுதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் வீடியோ போடாமல் எத்தனை நாளைக்கு வச்சுக்கிறது, அதனால் வீடியோ போட்டு ஆகணும் அப்படிங்கிறக்காக பேசியாச்சு. கொஞ்சம் வாய்ஸ் கக்கரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னால் என்ன செய்யுங்க, அந்த பக்கடா பொரிக்கிறதுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க அடுப்பில். அந்த சூடாக இருக்கிற ஆயில் எடுத்து ஒரு ஸ்பூன் அதில் ஊற்றுங்க. இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பக்கடா மொறுன்னு வரத்துக்கு. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு தண்ணியே சேர்க்கலைங்க. நான் வெங்காயத்தில் இருந்த தண்ணி தான். பக்கடா கிள்ளி போடுற அளவுக்கு பதமாக பார்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடாக வச்சுக்கோங்க. எண்ணெய் எப்போதுமே பொரிக்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் பொரிக்கிற ஐட்டத்துக்கு எண்ணெயை நல்லா ஹீட்டில் வச்சுட்டு சிம் பண்ணிடணும். அப்படியே கிள்ளி இந்த வத்தல் போடுவோம்ல, அது மாதிரி கிள்ளி வத்தல் மாதிரி அப்படியே கிள்ளி விட்டுங்கன்னா வச்சுங்க, சூப்பராக நல்லா செவந்துக்கிட்டு நல்லா முறுன்னு வந்துச்சுங்க. உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்குலாம் சைடிஷாக தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு டீக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னு வச்சுங்க, அப்படியே அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்தளவுக்கு பார்த்து அப்படியே கிள்ளி உள்ளே விட்ருங்க. இதை பொரித்து அள்ளிக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரித்து அள்ளி வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த பக்கடாவோட கருவேப்பிலையும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இப்போ வெங்காயம் விலை கம்மியாக தான் இருக்குது, தக்காளி விலையும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வெங்காயத்தை வாங்கிட்டு பெரிய வெங்காயத்தை ஒரே வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். உண்மையிலே சொல்கிறாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் கொடுப்போம்லாம் அது மாதிரி இருந்துச்சு. இதை கிள்ளி போடுறதுனாலையும் நல்லா ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொரித்து அள்ளியாச்சு. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை, தண்ணி இல்லாமல் பத்துங்க. எண்ணெயில் கருவேப்பிலை போட்டிங்கன்னா படன்னு பொரிஞ்சு தள்ளிடுவாங்க. தண்ணி இல்லாத கருவேப்பிலையே ஒரு கொத்து உருவி உள்ளே போட்டு அதையும் பொரித்து அள்ளி அந்த பக்கடா மேலே போட்டு விட்டாங்க. போட்டுவிட்டு சாயந்தரமாக ஒரு கிளாஸ் நல்லா காஃபியை போட்டு தட்டில் வச்சு பசங்கள்கிட்டலாம் கொடுத்தோன்னா, ஐயோ உண்மையிலே சொல்கிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. அதை இப்போ ஆவணி மாதம் பிறந்துச்சு. அந்த மழை வேறு கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது. சாயந்தரத்தில் திடீர்னு மழை வருது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த பக்கடா வச்சு கொடுத்ததுக்கு பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ ஹாப்பியானாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லணும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. வீடியோலாம் தொடர்ச்சி பார்த்துக்கிட்டே இருங்கப்பா. பெரிய வீடியோலாம் 4 மணிக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நன்றி, வணக்கம்.